மாணவர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று பல்வேறு அறிஞர் பெருமக்களால் பாராட்டப்பெற்ற தமிழர். இந்த தமிழருடைய வாழ்வு என்று சொல்லுகின்ற போது இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகளின் அடிப்படையில் சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பிய காலம், இடைக்காலம், இக்காலம் என்று சொல்லி கால வரிசையிலே இந்த தமிழர்தம் வாழ்வியலை வரிசைப்படுத்தி கொண்டே நாம் வரலாம். இப்படி நாம் தமிழருடைய வாழ்வியலை வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற போது அதிலே முதன்மையாக இருப்பது சங்க காலம். இன்றைக்கு நாம் பாடமாக படிக்கப் போவதும் அந்த சங்க காலத்தை அடியொற்றியதுதான். சங்க காலத்திலே சங்க இலக்கியங்கள் காட்டுகின்ற மக்களினுடைய வாழ்வில் அறம் எப்படி இருந்தது, எத்தகைய அற செயல்களையெல்லாம் செய்து மக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் இன்றைய பாடமாக நாம் படிக்கப் போகின்றோம். பாடத்தினுடைய தலைப்பு அறம் என்ற தலைப்பிலே உரைநடை உலகம் என்பதில் சங்க இலக்கியத்தில் அறம். இது என்னடா இருக்கு புதிதாக? அறம் என்றால் என்ன? அறம் என்பது நல்லவை செய்தலும் அல்லவை கடிதலும் என்று சொல்லுவார்கள். நல்லவற்றை செய்ய வேண்டும், தீமையானவற்றை கடிந்து அதை விலக்கிவிட வேண்டும், அதுதான் அறம். இந்த அற வாழ்வானது சங்க காலத்தில் நம் முன்னோர்களாகிய தமிழர்களிடத்தில் அது இருந்ததா என்று கேட்டால் அதைத்தான் இலக்கியங்கள் எப்படி பதிவு செய்திருக்கின்றன என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரபூர்வமாக என் இளம் தலைமுறையினராகிய மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, உழைக்காதவன் உண்ணலாகாது என்பது பதிவுகள், இலக்கிய பதிவுகள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திராதே என்று சொல்லுவார்கள். தமிழர்கள் உழைத்தார்கள், பொருள் ஈட்டினார்கள், அதன் மூலமாக இன்புற்று வாழ்ந்தார்கள். பொருளீட்டுதல் என்பது இன்றைய காலகட்டத்தை போலல்ல, ஒருவரை ஒருவர் கொன்று வாழ்வதல்ல. எவன் எக்கேடு போனா என்ன, நான் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக தொழில் செய்து அடுத்தவருடைய வாழ்வை கெடுத்து வாழ்வதல்ல வாழ்வு. சங்கத்தமிழர் வாழ்வு என்பது அறநெறி சார்ந்த வாழ்வு. அறநெறியில் பொருளீட்டி இன்புற்று வாழ்ந்தனர். அவர்களிடத்தில் என்ன இல்லை? ஏமாற்று இல்லை, பித்தலாட்டம் இல்லை. தம்முடைய வாழ்வையே முழுமையாக அற வாழ்வாக ஆக்கி கொண்டவர்கள் சங்கத்தமிழர்கள். இந்த உலகத்தில் இந்த உலகையே பரிசாக கொடுத்தாலும் பொய் பேச மாட்டான். இந்த உலகத்தையே உனக்கு பரிசாக தருகிறேன், எனக்கு ஒரு காரியத்துக்காக தவறான வழியில் ஒரு காரியத்தை நிறைவேற்றித்தா என்று சொன்னால் சங்கத்தமிழர் செய்ய மாட்டாங்க. இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்டலும் இலரே, தனியாக சாப்பிட மாட்டான். உலகையே பரிசாக தந்தாலும் கொண்டு விட்டு நான் தவறான வழியை செய்வேன் என்று சொன்னால் தமிழன் செய்ததாக வரலாறு இல்லை என்று புறநானூற்று புலவன் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வெளிது அழகாகச் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு நேர்மையாளர்களாக அறம் சார்ந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் சங்கத்தமிழர்கள். இந்த சங்கத்தமிழர்களுடைய காலம் ஒரு பொற்காலம். அவர்கள் மிகவும் மகிழ்ந்து இன்புற்று இந்த சமூகத்தோடு ஒன்றர கலந்து, காரணம் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தினன்தான் மனிதன். இந்த மனிதர்கள் சேர்ந்தது தான் சமூகம். ஆகவே இவன் இல்லாமல் சமூகம் இல்லை, சமூகம் இல்லாமல் மனிதன் இல்லை. தனி மனிதனாக இருந்தால் அவன் தனி மனிதன்,
அவன் சமூகமாக மாறுகின்ற போது பல பேர் கூட கணவன் குடும்பம் என்று பிள்ளைகள் என்று பெருக்கமடைகின்ற போது எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது அவன் சமூகமாக மாறுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை நேரிய வழியிலே அறம் சார்ந்த வழியிலே அவன் என்ன செய்திருக்கிறான்? செலவிட்டிருக்கிறான். அதைத்தான் சங்க இலக்கியத்தில் அறம் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு இன்று பாடமாக தந்திருக்கிறார்கள். உழைத்தார்கள். உழைப்பில்லா பண்டம் குப்பையில் போட்டுவிட, உழைக்காமல் சாப்பிடக்கூடாது. அப்படி ஓடி ஓடி உழைத்து பொருளிட்டு இன்பம் கண்ட இந்த சங்க தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று வள்ளுவன் சொல்லுவானே, செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் சொல்லுவாரே, அதுபோல பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தார்கள், பிறருக்கு ஈந்து வாழ்ந்தார்கள். முகம் கோணாமல் தன்னை நாடி வருகின்ற இரவலருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. தான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மன்னனாக தன்னுடைய சொந்த சகோதரனால் அடித்து விரட்டப்பட்ட குமணவள்ளல். புறநானூற்றிலே அழகான பதிவு. பெருந்தலை சாத்தனார் என்கின்ற ஒரு புலவர் வருகிறார். குமணவள்ளலை அவன் காட்டிலே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு காட்டுக்கு வருகிறார். மன்னா, வறுமையில் வாடுகிறேன், என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறார். குமணன் ஒன்றுமே சொல்லும்படி வளமாயாக மன்னனாக இருந்தால் அள்ளி கொடுத்திருப்பான். இவன் இப்போது பரதேசியாக காட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். என்ன கொடுக்க முடியும் என்னால் என்ன கொடுக்க முடியும்? அவன் சோர்ந்து விடவில்லை. நேரே உள்ளே போனான். உள்ளே போய் ஒரு தட்டிலே வாளை வைத்து விட்டு வந்து, அப்பா, என்னுடைய சகோதரன் ஆட்சி புரிகிறான், என்னுடைய தம்பி ஆட்சி புரிகிறான். அவனுடைய ஆட்சியில் அவனுடைய ஆட்சி கொடுங்கோலாட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் என்னை இங்கே விரட்டி விட்டான் காட்டிற்கு. ஆகவே என்னுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு பொன் பரிசளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே என் தலையை வெட்டி கொண்டு போய் கொடு, உனக்கு பரிசளிப்பான், உன் வறுமை நீங்கும் என்று சொன்னாராம். என் அன்பு மாணவ செல்வங்களே, இப்படித்தான் சங்கத் தமிழர் வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழுக்காகவும் தமிழ் புலவனின் வறுமைக்காகவும் தன்னுடைய தலையை கொடுத்திருக்கிறார். யாராலும் கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு நிகழ்வு, ஒரு மன்னன் தங்கத்தாலான தேரிலே வந்து கொண்டிருக்கிறான். நகர்வலம் வந்து கொண்டே இருக்கிறான். வருகின்ற போது ஒரு முல்லை கொடி, ஒரு முல்லை செடி அந்த படர்வதற்கு வழி இல்லாமல் கீழே சரிந்து கிடக்கிறது. ஒரு கம்பை நாட்டினால் போதும். ஆனால் எவ்வளவு பெரிய அருள் இரக்கம் நிறைந்தவர்களாக சங்கத் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று நாம் காண்பிக்க முடியாது. அந்த மன்னன் பார்க்கிறான், போய் அரண்மனையில் போய் ஒரு கம்பை கொண்டு வந்துடலாம், கொண்டு வருவதற்கு நேரமாகும், அதற்குள் அந்த செடி வாடிவிடக்கூடாது. அதற்காக என்ன சொன்னான் தெரியுமா? தான் ஏறி வந்து அந்த தேரினையே விட்டு போய்விட்டான். அவன்தான் பாரி. இப்படியும் அதை பார்ப்பதற்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். ஆனால் அவனிடம் இருந்தது முழுக்க அருள் இரக்கம். அதனால்தான் அவருக்கு பின்வந்த ராமலிங்க அடிகளார் பாடினார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே துன்புறும் வெற்றரை கண்டு மனம் பதைத்தேன். அப்பா, ஏழைகளை கண்டா பயிர் ஒரு செடி வாடியதற்கே வந்திருக்கிறார். அவன் தமிழன். அப்படிப்பட்ட வளமார்ந்த வாழ்வியலை வாழ்ந்தவர்கள் யாரு? இந்த தமிழர்கள். அந்த தமிழர்களுடைய இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் எப்படிப்பட்ட அறங்களையெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன என்பதை பற்றி நாம் இன்றைய பாடத்திலே தெளிவாக பார்க்க போகிறோம். முதலிலே அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அதாவது ஒருவனுக்கு அறம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஒருவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் வணிக நோக்கம் கொள்ளாமை என்று சொல்லுகிறார். வணிகம் என்று சொன்னால் ஒரு பொருளை கொடுக்கிறோம், அதற்கு காசு கொடுக்கிறான், பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுப்பது வணிகம். ஆனால் அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. பிரதிபலனே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயன் தூக்கார் செய்த நன்மை
கடலினும் பெரிது என்று வள்ளுவன் சொல்லுவானே, அதுபோல எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் அறம். அப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்தார்கள் சங்கத் தமிழர்கள் என்று அழகாக சொல்லுகிறார். ஆய் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த ஆய் என்கின்ற மன்னன் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? மக்களுக்கு வருகின்ற இரவலர்கள், கடையேழு வள்ளல்களில் ஒருவன் ஆய் அண்டிரன். இந்த ஆய் அண்டிரன் தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறான். எப்படியாம்? நான் இன்று கொடுப்பது மறுபிறவிக்கு எனக்கு உதவி, மறுபிறவிக்கு பயன்படும் என்று அவன் கொடுக்கவில்லை. எப்படி கொடுக்கிறான்? இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூற்று பாடலிலே ஆய் பற்றி ஏணிச்சேரி முடமோசையார் குறிப்பிடுகிறார். இந்த மன்னன் ஆய் மன்னன் வந்தவர்களுக்கெல்லாம் வணிக நோக்கமற்றதாக அவனுடைய அறம் இருந்தது. இப்போ நம்ம என்ன கொடுப்போம்? எப்போ பாவத்து ஏழைக்கு கொடுத்தா அது புண்ணியம்பா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது போல ஏழைகளுக்கு இது வணிக நோக்கம். கொடுத்துட்டோம். கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்று ஒன்று சொல்லுவார்கள். அதுபோல் நான் அடுத்தவருக்கு கொடுத்தாச்சு, அடுத்த நாள் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, மறந்து விட வேண்டும். கொடுப்பதை மறந்து விட வேண்டும். பெற்றுக்கொண்டவன் ஞாபகம் வைக்க வேண்டுமாக இருக்கும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று. அன்றையே மறந்து விட வேண்டும். நாம் கொடுத்த அந்த உதவி, நாம் கொடுத்த அந்த அறம் அன்றைக்கு என்ன செய்து விட வேண்டும்? மறந்து விட வேண்டும். மறுமைக்கு பயன்படும் என்று என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் தான் இந்த ஆய் அண்டிரன் என்கின்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவன் என்பதை ஏணிச்சேரி முடமோசையார் புறநானூற்றிலே அழகாக குறிப்பிடுகிறார். அதன் பிறகு இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற அறம் அரசியல் அறம். அரசியல் என்றாலே யார் முதன்மையாக வருவார் என்று சொன்னால் மன்னனும் அவனோடு இருக்கிற அமைச்சர் பெருமக்களும், அவன் சுற்றம் என்று சொன்னால் அமைச்சர் பெருமக்கள். அதுதான் அரசியல். இன்றைய அரசியல் அல்ல, இது சாக்கடை, இது வெறும் சாக்கடை. அன்று அப்படி அல்ல. மன்னர்கள் அரசினுடைய அந்த அறநெறி தவறாமல் ஆட்சி செய்தான். பிழை செய்ய மாட்டான். பாண்டியன் நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரம் கடந்த பாடத்திலே நீங்கள் படித்திருப்பீர்கள். சிலப்பதிகாரத்திலே பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கோவலனை அநியாயமாக கொன்று விடுகிறான். கண்ணகி வருகிறாள், என்கார் சிலம்பு மாணிக்கப் பரல்கள். தவறை நிரூபிக்கிறார். மன்னா, நீ தவறு செய்து விட்டாய். உடனடியாக அவன் என்ன செய்து விட்டான்? பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் ஆய். செத்தே போயிட்டான். இன்னைக்கு அப்படி ஒருத்தன் இருப்பானான்னு கேட்டால் முடியாது. தப்பு செஞ்சிட்டான். அரசின் குற்றம், அறநெறி முதற்றே அரசின் குற்றம். அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுகிறது. அந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்று மனதால் நினைத்தான். என்னுடைய வெண்கொற்றா குடையும் என்னுடைய செங்கோலும் பிறழ்ந்து விட்டது, சரியா இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்வையே முடித்து கொண்டவன் சங்கத்தமிழன். அது மட்டுமா? நீங்கள் கடந்த ஆண்டிலே படித்திருப்பீர்கள். உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே. ஒரு மன்னனிடத்திலே ஒரு புலவன் போய் என்ன செய்கிறான்? அறிவுரை சொல்லுகிறான். மன்னா, நிலவளம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீர் வளத்தை பெருக்கு, குளங்களை வெட்டு, கால்வாய்களை வெட்டு, விவசாயத்தை பெருக்கு, மக்கள் வளமோடு வாழ்வார்கள். ஆகவே அதுதான் உண்மையான அரசாட்சி என்று மன்னனுக்கு எடுத்துரைத்தார்கள், இடித்துரைத்தார்கள் புலவர்கள். இந்த மன்னனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தாருக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர்கள் என்று பெயர். இந்த அமைச்சர்களை காவிதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் சொல்லுகிறார். காவிதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் சொல்லுகிறார். செம்மை சான்ற காவிதி மக்கள் அமைச்சர்கள்.
ஒரு மன்னன் எப்பொழுதெல்லாம் தடுமாறுகின்றானோ, ஒரு மன்னன் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கின்றானோ, அந்த தவறுகளை சுட்டி காட்டி அறிவுடைய சான்றோராக அவனுக்கு இடைத்துரைக்கின்ற ஒரு பணியை அமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யாத போது அந்த நாட்டிலே படித்த அறிவுடைய சான்றோர்களாகிய புலவர் பெருமக்கள் போய் இடைத்துரைக்கிறார்கள். உணவனப்படுவது சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு அரசியல் அறம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. சரி, இந்த அரசியல் அறம், மன்னன் அறநெறி தவறாமல் நல்லாட்சி புரிந்தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்கே அப்படி என்ன பெரிய நல்லாட்சி புரிந்து விட்டான்? என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நிலத்தை பெருக்கி நீர்வளம் பெருக்குவதற்கு கரிகாலன் கட்டிய கல்லணையே மிகப்பெரிய சான்று. இன்றும் இருக்கிறது. 3000 ஆண்டுகள் கழிந்துவிட்ட ஒரு கல்லணை இன்றும் இருக்கிறது. எங்கள் தமிழன் அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சியை, நல்லாட்சியை கொடுத்திருக்கிறான். அல்லவை அல்ல, நல்லவையை செய்திருக்கிறான். இன்றும் பேரோடும் புகழோடும் இருக்கிறான். அதுபோல அந்த மன்னர்கள் நீதி வழி நெறி தவறாமல் நல்லாட்சி புரிவதற்கு மிகவும் காரணமாக இருந்தது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அறங்கூறு அவயங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. மன்னன் அவன் ஏதாவது ஒரு மக்கள் செய்கின்ற தவறுகளை நியாய விசாரிப்பதற்கு என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், அறங்கூறும் அவயங்கள் இருந்திருக்கின்றன. அந்த அறங்கூறு அவயங்கள் உறையூரிலும் மதுரையிலுமே இருந்திருக்கிறது. உறையூர், மதுரை என்கின்ற 2 இடங்களில் அறங்கூறு அவயங்கள் இருந்திருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, மனுநீதி சோழன் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய அரண்மனை வாயிலிலே ஒரு மணி கட்டப்பட்டிருந்தது. யாருக்காவது துன்பம், யாருக்காவது ஒரு துயரம் ஏற்பட்டு விட்டது, அல்லது ஏதாவது ஒரு செயலுக்கு மன்னனை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணியை அடிக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்திருந்தார்கள் மனுநீதி சோழனுடைய அந்த அரண்மனை வாயிலிலே. இப்பொழுது மனுநீதி சோழனுடைய ஒரே மகன் வீதி விடங்கன் அவன் வீதியிலே தேரிலே சென்று கொண்டிருக்கிறான். இளவரசனை கண்டு மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆரவாரத்தின் இடையே ஒரு கன்றுக்குட்டி, பசுவினுடைய கன்றுக்குட்டி ஓடி அவனுடைய தேர்காலிலே பட்டு இறந்து விட்டது. துடிதுடித்து இறந்து விட்டது. இதை கண்ட தாய்ப்பசு பதறுகிறது. பெற்ற வயிறு துடிக்குதையா, இனியொரு வெள்ளை எனக்கு இல்லையா என்று கவிமணி பாடுவாரே ஆசிய ஜோதியிலே, அதுபோல இந்த பசு பெற்ற வயிறு துடிக்கிறது, ஓடோடி செல்லுகிறது. மன்னனுடைய அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த மணியை அடிக்கிறது. என்ன என்று மணிநீதி சோழன் கேட்கிறான். அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? எப்படியும் சில கெட்ட அமைச்சர்கள் இருப்பார்கள். இப்படி அதனால்தான் அறிவில் சிறந்த புலவர்கள் எல்லாம் போய் அறிவுரை சொன்னார்கள் மன்னனுக்கு. புரியுதாமா? அதே மாதிரி அங்கே இருந்த அமைச்சர்கள், இது இளவரசன் மகிழ்ச்சியாக போயிட்டிருந்தான், கன்றுக்குட்டி தான் வம்பா உள்ளே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதற்கு நம்ம ஒன்றுமே செய்யான்னா ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் போதும், கழுவாய் செய்தால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுநீதி சோழன் சொன்னானாம், இதுவரைக்கும் ஒரு விலங்கு தான், சாதாரண ஒரு விலங்கு தான், 5 அறிவு படைத்த விலங்கு தான், அது இறப்பது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எந்த விலங்காவது இப்படி அரண்மனையில் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருக்கிற மணியை அடித்து நீதி கேட்டிருக்கிறதா? இல்லையே. அது நீதி கேட்கிறது, அது பெற்ற வயிறு துடிக்கிறது. அதுபோல அது எவ்வாறு அந்த பசு தன்னுடைய கன்றுக்குட்டியை இழந்து துன்பத்தில் வாடுகிறதோ, அதுபோல நானும் என் ஒரே மகனை இழந்து நான் துன்பத்தில் வாடுவேன் என்று சொல்லி தேர்காலிலே இட்டு தன் மகன் வீதி விடங்கனை கொன்று நீதி வழங்கினான் மனுநீதி சோழன். இப்படிப்பட்ட நீதி பரம்பரை நிறைந்ததாக சங்கத்தமிழ் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சங்கத்தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, இது மட்டுமா? கரிகால் பெருவளத்தான் அரண்மனையிலே இருக்கிறான். அரண்மனையிலே சிறுவனாக இருக்கிறான். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே மன்னனாக முடிசூட்டப்பட்டவன், அரசுரிமை பெற்றவன். எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி பிறந்த உடனேயே சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே எதிரிகளை எல்லாம் வெற்றி பெற்று அவன் அரண்மனையிலே சிறுவனாக இருக்கிறான். அவனிடம் 2 முதியவர்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறார்கள். இவனை பார்த்த உடனே, வயதில் சின்னவன் இவன் நமக்கு தீர்ப்பு சொல்வானா? போயிட்டான், திரும்பி போகிறான். என்னையாண்ணா,
நாங்கள் ஒரு வழக்குக்காக வந்தோம். 2 முதியவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வழக்குக்காக வந்தோம், ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க, உங்ககிட்ட இப்படி சொல்லுது. சரி, உங்களுக்கு பெரிய ஆள் தானே வரணும், கொஞ்சம் உட்காருங்க, நான் பெரிய ஆளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால், உள்ளே போய் முதியவர் வேடமிட்டு வந்து அவர்களுக்கு சரியான தீர்ப்பை சொன்னான். ஆஹா, இதுவல்லவோ தீர்ப்பு என்று 2 முதியவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் ஒப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் புலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று வளமொழி நானூறு சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட நீதி நெறி தவறாது நல்ல தீர்ப்பினை வழங்கியவர்கள் சங்கத் தமிழர்கள். அப்படி அவர்கள் வழங்குவதற்கு அடிப்படையாக இருந்தது எது என்று கேட்டார், அரங்கூறு அபயம் என்று சொல்லப்படுகின்ற இடம். மதுரையிலும் உறையூரிலும் மதுரையிலும் 2 அரங்கூறு அபயங்கள் இருந்ததாக நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. நீ ஒரு தராசு தட்டிலே 2 பக்கமும் அங்கிட்டு இங்கிட்டும் சாயாம நடுநாயமாக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கியவர்கள் சங்கத் தமிழர்கள். அதற்கு சான்றாக இருந்தது இந்த அரங்கூறு அபயம் என்று சொன்னால் அது மிக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போர் அறம். என்ன சார் போர்? சரியான அக்கப்போராக வல்லவா இருக்கிறது. ஒரு புறாவுக்கு போரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது இக்காலத்தில் உள்ள மடச்சாம்பிராணிகள் அல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த உயர்ந்த மனிதர்கள். என் அன்பு மாணவ செல்வங்களை, கடந்த பாடத்திலே நீங்கள் படித்திருப்பீர்கள் போர் திணைகள் பற்றி. வெற்றி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி ஒளிஞை, தும்பை வாகை என்று போர்த்திணைகளை படித்திருப்பீர்கள். அதிலே வெற்றி கரந்தை இந்த மக்களினுடைய செல்வமாக கருதப்பட்ட, உயர்ந்ததாக கருதப்பட்ட அந்த பசுக்கூட்டங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? துன்பம் தராத அளவுக்கு அதை ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிவிட வேண்டும் என்பதற்காக முதலில் அந்த ஆணிரைகளை கவர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுதல். அந்த ஆணிரைகளுக்கு எந்த ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது. இது தமிழர்களுடைய போர் நெறி. தமிழர்கள் இதை ஒரு கடமையாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், ஒன்றுமறியாத விலங்குகள், ஒன்றுமறியாத அந்த பசுக்கூட்டங்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒதுக்கி வைத்தார்கள். இது மட்டுமா என்று கேட்டால் இல்லை. யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க? ஒதுக்கில்ல, யாருக்கெல்லாம் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா, பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதார், இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? துன்பம் தரக்கூடாது. அவங்களெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உண்மையான வீரத்தோடு போரிட்டார்கள். அதுவும் ஒரு பொது இடத்துல வஞ்சி காஞ்சி ஒரு பெரும் நிலப்பரப்பில் என்ன செஞ்சாங்க? யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் சண்டை போட்டாங்க. அது ஒரு போர் நெறியாக கடைபிடித்தார்கள். ஒருத்தன் புறமுதுகிட்டு ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான், அவன் மீது என்ன செய்யக்கூடாது? அம்பு விடக்கூடாது. அம்பு நெஞ்சில்தான் பாய வேண்டுமே ஒழிய முதுகில் பாயக்கூடாது. ஆசிரியர் டேல் என்ன செஞ்சார்னா, மாணவர்களை முதுகில் போட்டு டமான் போட்டுட்டு இருந்த மாணவர் திடீர்ந்த ஆசிரியர் சொன்னார், டே நெஞ்சில் தாண்டா தமிழனுடைய வீரம், நெஞ்சில் தாண்டா எதுவும் அடி வாங்கணும், புறமுதுகிட்டு ஓடுவது ஒரு கோழைத்தனம் அப்படின்னார். அப்போ நீங்கள் கோழையா சார்? ஏன்டா இப்படி சொல்கிற? டெய்லி எங்களெல்லாம் குறுக்கத்தாத்து கும்முன்னு கும்பிட்டு இருக்கிற, குறுக்கில் அடிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நீரே அடிக்கலாமா? தப்பு தான். ஆசிரியர் உணர்ந்து கொண்டார். எதுவுமே மார்பில் பாய வேண்டும். போர் நெறியாக வைத்திருந்தார்கள். பயந்து புறமுதுகிட்டு ஓடுவது அவமான சின்னம். ஒரு மன்னனுக்கு தைத்த அன்பு நெஞ்சிலே பட்டு பின்னாடி வந்துட்டு, முதுகு பக்கம் அம்பு வந்துட்டு, இனிமேல் நான் வாழ மாட்டேன் என்று உயிர் துறந்தான். அவமானம். மார்பில் தான் அம்பு பட வேண்டும். மார்பில் பட்ட அம்பு பின்னாடி வந்துட்டுங்கிறதுக்காக, முதுகு பக்கம் வந்துட்டுங்கிறதுக்காக ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான்? நாணி உயிர் துறந்திருக்கிறான். சங்ககால மன்னர்கள். ஆகவே போரை ஒரு அறமாக, எப்படி பசு, பார்ப்பனர், பெண்கள், வயதானவர்கள், பிள்ளையை பெறாதோர், புறமுதுகிட்டு இவங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அது வீரம் அல்ல. அதை ஒரு நெறியாக, போர் நெறியாக கடைபிடித்தவர்கள் சங்கத் தமிழர்கள். அது மட்டுமல்ல, கொடை அறம். என்ன சார் கொடை? தலையில் பிடிக்கிற கொடையான்னு கேட்கக்கூடாது. கொடை கொடுத்தல். இந்த தமிழகத்தில் மட்டும்தான், தமிழர்களிடம் மட்டும்தான் கடையேழு வள்ளல்கள் என்கின்ற ஒரு பாரம்பரிய செய்தி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கடையேழு வள்ளல்கள், இவர்களைப் போல் கொடைத்தன்மை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை.
கர்ணனை விட பெரியவனா? கர்ணன் அவன் சொந்த பணத்தை கொடுக்கல. கர்ணன் கூட அவன் சொந்த பணத்துக்கு, இது கர்ணன் கூட ஒரு கற்பனை பாத்திரமாகத்தான் இருக்க வேண்டுமே வெளியே. ஏன்னா தமிழர்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரிஜினல் ஆட்கள் இவங்கெல்லாம் நம்ம மக்களோடு மக்களாக மக்களுக்குள் வாழ்ந்தவர்கள், இந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள், இந்த கடையேழு வள்ளல்கள். இந்த கடையேழு வள்ளல்களுடைய வரலாற்றை படித்தவர்கள் ஒருவேளை கண்ணன் அப்படிங்கிற கர்ணன் என்கின்ற ஒரு குடைப்பாத்திரத்தை உருவாக்கி கற்பனையாக வைத்திருக்கலாம் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த கடையேழு வள்ளல்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் சிறு வயதிலே படித்திருப்பீர்கள். பாரி, காரி, ஓரி, பேகன், அதியன், ஆய், அண்டிரன், நள்ளி என்று சொல்லப்படுகின்ற இந்த கடையேழு வள்ளல்கள் செய்தி கொடையின் தன்மையால் கொடுக்கப்படுகிறது. அதுதான் பெரிய விஷயம். இந்த வள்ளல் பாரி, நான் முதலிலே சொன்னது போல, ஒரு செடிக்கு தன்னுடைய தேரினை கொடுத்து விட்டு சென்றான். தேரை கொடுத்துட்டான். தங்கத்தாலான தேர். மன்னன் சும்மா சாதாரண தேர்லையா வருவான்? அவன் தங்கத்தாலான விலை உயர்ந்த தேரில் வந்தான். இருந்தாலும் ஒரு முல்லை செடி வாடிவிடக்கூடாது என்பதற்காக கொடுத்துட்டு போயிட்டான். தான் நெடுநாள் வாழலாம் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால். நான் ஒரு அரசன், நான் வாழ்வதால் போரும் பூசலும் சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். ஆனால் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ் கிழவி ஔவை பாட்டிக்கு அந்த அதியமான் என்பவன் நெல்லிக்கனியை கொடுத்தானாம். நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் அல்ல, ஔவையார் அல்ல, ஔவையார் மூலமாக தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நெல்லிக்கனியை கொடுக்கிறான் அதியன். அது மட்டுமல்ல, பேகன் என்பவன் என்ன செய்கிறான் பாருங்க, மயில் குளிருக்காக வாடுகிறது என்பதற்காக தன்னிடம் தான் குளிருக்காக போர்த்தி கொண்டு வந்த அந்த போர்வையை கொடுத்து விடுகிறான். எப்படிப்பட்ட இது பார்ப்பதற்கு மடமையாக தோன்றலாம், ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆழமான உட்கருத்து அருள் இரக்கம் மிகுந்தவர்களாக, தன்னலமற்றவர்களாக, பிறர் நன்றாக வாழ வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக சங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, அரசனுடைய ஒரு புலவனுடைய வறுமை என்னுடைய வறுமை. புலவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மன்னன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க இந்த மன்னர்கள், என்ன செஞ்சுருக்காங்க, புலவர்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க. நான் முதலிலே சொன்னது போல திருவள்ளல் காரி. அது மட்டுமல்லாமல் இந்த குமண வள்ளல் தன்னுடைய சகோதரன் நாட்டை விட்டு விரட்டி விட்டான். தன்னை தேடி வந்த அந்த பெருந்தலை சாத்தனார் என்பதற்காக என்ன செய்கிறான், தன்னுடைய உடைவாளை கொடுத்து என் தலையை கொய்து கொண்டு போய் கொடு, உனக்கு 1,00,000 பொன் தருவான் என்று ஒரு செம்மாந்த வாழ்வு சங்கத்தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல புலவர்கள் பாரி, காரி, இந்த கபிலர் போன்றவர்களெல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று யார் சொல்லுகிறார்? இந்த ஔவை பாட்டி சொல்லுகிறார். இந்த உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று சொல்லுகிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்று சொல்லுகிறார்கள். பாருங்கம்மா, வேறு எண்ணுமே இல்லை. ஒருத்தன் நம்மளை தேடி வரல, அவனை தேடி பாவப்பட்ட எங்கேயாவது இருக்கானா, அவனையெல்லாம் கூட்டுருவா அங்கே வா. ஏழை எளிய மக்களையெல்லாம் கூட்டு அவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவான் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்று நச்சள்ளையார் சொல்லுகிறார். இந்த பேகன் என்கின்ற மன்னன் மறுமை நோக்கி, நான் முதல்ல சொன்னது போல அடுத்த பிறவியில் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி வணிகம் நோக்கம், அறம் செய்வதில் வணிக நோக்கம் கொள்ளக்கூடாது. அதுபோல் இந்த பேகன் என்ன செய்வானா, மறுமை நோக்கி கொடுக்க மாட்டானா என்று பரணர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தன்னை நாடி வந்த பரிசுலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்ததற்கு சமம் என்று பெரும் துன்பம் அடைந்தான் என்று குமண வள்ளல் சொல்லுகிறார். தன்னை நாடி வந்த ஒரு புலவன் வறுமையால் தன்னால் கொடுக்க முடியாமல் திரும்பி போவது தன் நாட்டை இழந்த பெரும் துன்பம் என்று குமண வள்ளலை பற்றி பெருந்தலை சாத்தனார் அழகாக சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கொடுப்பவன் என் மலையமான் திருமுடிக்காரி என்று கபிலர் பாராட்டுகிறார்.
இந்த வள்ளல்காரி திருமுடிக்காரியை பற்றி இந்த கபிலர் என்ற புலவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி என்று இந்த கபிலர் பாராட்டுகிறார். சரி, இந்த கொடைத்தன்மையை பற்றி அக இலக்கிய புற இலக்கியங்கள் மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அக இலக்கியங்களும் அப்படி புகழ்ந்து சொல்லுகிறது. இதில் கலித்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வத்து பயனை இது கொடுத்துருப்பாங்கிறது. கொடுக்கலன்னா என்ன செய்யாது? வாழ்க்கையில் நல்லாவே இருக்க முடியாது. நற்றினை அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, உண்மையான செல்வம் என்பது தன்னை நாடி வருகின்ற ஏழைகளுக்கு உதவுதல். எவெல்லாம் ஏழைகளுக்கு உதவுறானோ அவன்தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை சுய பரிசோதனை செய்து கொண்டால் யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருப்போம், யாரெல்லாம் பிச்சைக்காரர்களாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. உங்களுடைய மனச்சாட்சிக்கே விட்டு வருகிறேன். என்ன என்று கேட்டால், யாரெல்லாம் உண்மையான செல்வம் என்பது பிறருக்கு உதவி செய்வது தான். அதுதான் உண்மையான செல்வம் என்று அழகாக சொல்லுகிறார்கள். அக இலக்கியமும் இதை பதிவு செய்கிறது. கலித்தொகை போன்ற அக இலக்கியங்களும் என்ன செய்து கொடுக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த குமண வள்ளல் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு மனிதன். இந்த குமண வள்ளல் அழகாக இந்த குமண வள்ளலை பாடிய பெருந்தலை சாத்தனார். குமண வள்ளல் தான் இந்த உடைவாளை கொடுத்து பெருந்தலை சாத்தனார்கிட்ட என்ன செய்கிறான்? வள்ள கொடுத்து என் தலையெடுத்துட்டு போப்பா, என் தம்பி ரூபா தருவான், பணம் தருவான் அப்படின்னு சொல்கிறான். இந்த பெருந்தலை சாத்தனார் குமண வள்ளலிடம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசினை கொண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பா பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாரு, நீ எனக்கு இலவசமாக கிடச்சி, அதனால் நீ ஒத்தமாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடாத, எல்லாருக்கும் கொடு. தெருவில் உள்ளவன் ஏழைகள் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து உதவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கு என்று பெருந்தலை சாத்தன் அழகாக சொல்லுகிறான். அடுத்த அறமாக ஈதல், பிறருக்கு உதவி செய்தல். பிறருக்கு உதவி செய்தல் என்பது மிகவும் நல்ல ஒரு பண்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல், உடுக்கை இழந்தவன் கைபோல் அவனுக்கு இடுக்கன் உற்ற வேளையிலே எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ அவன் பெரியவன். உதவி செய்தலை உதவியாண்மை என்று ஈழத்து பூதன் தேவனார் என்கின்ற ஒரு புலவர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவுதான் பாருங்க, இவ்வளவு ஒரு மனிதன் ஆபத்தில் இருக்கிறான், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? ஓடி கைப்பற்றி அவனை மேலே தூக்கிவிட வேண்டும். பிறர் நோயை தன் நோய் போல் நினைத்து எவன் ஒருவன் பிறருடைய துன்பத்தை துடைத்து அவனுக்கு உதவி செய்கின்றானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் என்று கலித்தொகை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உண்மையான செல்வம் என்பது எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், பிறருக்கு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல். அதை நற்றினை அழகாக சொல்லுகிறது. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம். செல்வம் என்பதுவே தன்னிடத்தில் அடைக்கலமாக வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது அவர்களுடைய துன்பத்தை போக்குவதுதான் உண்மையான செல்வம் என்று நற்றினை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இப்போ பாருங்க, இந்த இதயம் இருக்கிறது. இந்த இதயம், நான் இரத்தத்தை நான் வேறு எந்த பகுதிக்கும் அனுப்ப மாட்டேன், எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்குள் வைத்து கொண்டால் உடல் இயங்குமா? உறுப்பு இயங்குமா? நாம் உயிரோடு வாழ்வோமா? வாழ முடியாது. இரத்தம், இந்த இதயம் இரத்தத்தை சுத்திகரித்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்புகின்ற காரணத்தினால்தான் அது எல்லாருக்கும் என்ன செய்கிறது? இந்த உடல் உயிரோடு வாழுகிறது. இறப்பை, அந்த உணவை நான் மட்டுமே வைத்துக்கொள்வேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உறுப்புகள்லாம் இயங்குமா? அந்த சக்தியெல்லாம் பல இடங்களுக்கு போகுமா? போகாது. அதுபோல இந்த சமூகத்தின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் மட்டுமே என்று தன்னலம் கருதாமல் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சீன நாட்டு தவோவியம் என்கின்ற அந்த ஒரு சித்தாந்தம், சீன நாட்டு தவோவியம் என்கின்ற சித்தாந்தம் உடல் உறுப்புகளை பற்றி அற்புதமாக சொல்லுகிறது. இரத்தத்தை இதயம் எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பினால்தான் இந்த உடல் மனிதன் இயங்க முடியும். அதுபோல இறப்பை, உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தால்தான் என்ன செய்ய முடியும்? இந்த உடல் உயிர் வாழும் என்பதை அழகாக சொல்லுகிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்து வர இருப்பது வாய்மை. வாய்மை ஒரு அற்புதமான அறம். வாய்மை என்றால் என்ன? வாய்மை எனப்படுவது யாதொனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லுதல். நாவே தீய நாவே நல்ல நாவே.
ஆண்டவரை புகழ்வதும் என் நாவே, ஆண்டவரின் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை தூற்றுவதும் என் நாவே என்று யாக்கோபு சொல்லுவோம், பைபிள் சொல்லும். என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நாக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிசய திறவுகோல். இன்பத்தின் கதவை திறப்பதும் இந்த நாக்கு தான். துன்பத்தின் கதவை துன்பத்தை வரவழைப்பதும் இந்த நாக்கு தான். இந்த நாக்கை வச்சு சும்மா இருக்கணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க என்று வள்ளுவன் சொல்லுவான். நாவை காக்க வேண்டும். இல்லை அந்த நாவு அது பார்க்கல போயிட்டு வைங்க, நரம்பில்லா நாக்கும் நாணங்கெட்டு பேசும், என்ன வேணாலும் பேசும், போற்றும் தூற்றும் ஏசும் பேசும், என்ன வேணாலும் செய்யும். அதனால் நாவடக்கம் வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். பாருங்க, தம் மூக்கை தொட முடியாத இந்த நாக்கு தான் பலருடைய இதயத்தை தொட்டு விடுகிறது. அந்த அளவுக்கு பேச்சிலேயே மயக்கிறோம். ஐயா ஐயா ரசை நல்லா இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க கேட்டு இந்த நாவு தான் இதில் பெரியவில்லை அப்படின்ட்டு பேசினா இந்த நாக்கை வச்சுட்டு என்ன செய்யணும், சும்மா இருக்கணும். வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பொய்யா சென்னா பொய்படு அறியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் எல்லாம் இந்த நாவை பற்றி சொல்லுகிறது. இந்த நாவு பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டேன், என் வாழ்க்கையில் நான் பொய்யே பேச மாட்டேன், பொய் பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று சொன்ன அந்த ஹரிச்சந்திரனுடைய வாழ்வு தொடக்கத்தில் துன்பமாக இருந்தது. விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், நீ ஒரு பொய் பேசு. இல்லவே இல்லை, நான் வாய்மையை தவிர்த்து வேறு எதையும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறான். நாட்டை இழக்கிறான், மனைவியை இழக்கிறான், மக்களை இழக்குகிறான், செல்வத்தை இழக்குகிறான், சுடுகாட்டிலே வேலை செய்கின்றான். அப்படி செய்த போதும் கூட அந்த ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டுமே வாய்மையை மட்டுமே பேசினான். இறுதியில் விஸ்வாமித்திரரே காலில் விழுந்து, ஐயா நீ நல்லவையா, உங்ககிட்ட என்னால் நிற்க முடியலையா என்று சொல்லி அத்தனை செல்வங்களையும் திருப்பி கொடுத்ததாக வரலாறு இருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அந்த எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும், எளியவருக்கு கொடுக்க வேண்டும், பரிசு தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், இந்த நாவடக்கம் வேண்டும். போதி தர்மர் என்கின்ற ஒரு பெரும் சிற்றரசர் இருந்தார், காஞ்சி மாநகரத்திலே இருந்தார். அவர்தான் அத்தனையும் துறந்து விட்டு சீன தேசத்திற்கு சென்றார். அவர்தான் ஜென் என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்களுக்கு முன்னோடியாக இருந்தார். அங்கே போய் அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த மக்களுக்கு எளிய முறையிலே கற்றுக் கொடுக்கிறார். புத்த மதத்தை தழுவி அவரை சிலையாக வழிபட்டு கடவுளாக இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சீன தேசத்தைச் சேர்ந்த மக்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டிலே அவர் சீன தேசத்துக்கு போனார். அது மட்டுமல்ல, அவருடைய தத்துவங்கள் இன்று ஜப்பான் முதலிய நாடுகளுக்கெல்லாம் பரவி பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த சங்க காலம். சங்க காலம் தமிழர்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம். இந்த சங்க இலக்கியத்தை நீங்கள் கொஞ்சம், இந்த பாடங்களை கொஞ்சம் நீங்கள் வாசிக்கின்ற போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட வாழ்வு வாழ முடியுமா, இனிமேல் இப்படிப்பட்ட தமிழர்கள் பிறப்பார்களா என்று சொன்ன நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை அறம் செய்வதில் வணிக நோக்கம் கொள்ளாமலும் அரசியல் அறத்தோடும் அறங்கூறு அவயமாக இருந்து மக்களுக்கு நீதி நெறி தவறாமல் நல்ல தீர்ப்பு சொன்னவர்களும், போர் அறத்தையும் கொடை அறத்தையும் உதவி செய்தலையும் வாய்மையும் கடைபிடித்து வாழ்ந்த அந்த சங்க தமிழர்களைப் போல உங்களுடைய வாழ்வும் வாய்மை நிறைந்ததாக, பிறருக்கு உதவி செய்கின்றதாக, கொடை கொடுப்பதாக, போர் அறமிக்கதாக. சண்டை சச்சரவுகள்லாம் போடக்கூடாது, அடுத்தவன் காலை வாரி விடக்கூடாது, அடுத்தவனை கோள் சொல்லக்கூடாது. இதான் தெரிஞ்சுக்கணும். போர் அறம்னா நேருக்கு நேர் மோதணும். எனக்கு ஒருத்தனை பிடிக்கல, நேராகவே உன்னை பிடிக்கலப்பா செய்கிற தப்பு, நேருக்கு நேர் கேட்கணும். அதில் அடி வந்து அடித்து பார்ப்போம். அதை விட்டு போட்டுக்கிட்டு கோள் சொல்லுது, குண்டனி சொல்கிறது, அடுத்தவன் வாழ்க்கையில் மண்ணளி போடுறது, அடுத்தவனை கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் தப்பு. இது போர் அறம் அல்ல, இக்கால போர் அறம் அல்ல. சரியாப்பா, இக்காலத்தில் நீங்கள் இந்த அறங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு நியாயமானதாக இருக்க வேண்டும். துலாக்கலோய் போல
அங்கிட்டும் இங்கிட்டும் அசையாமல் தராசு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, ரெண்டு புறமும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அலுக்கி குலுக்கி நிறைவாக கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறருக்கு கொடுங்கள், இயன்றதை செய்வோம், இயலாதவர்க்கே இல்லாதவர்க்கே என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அறங்களை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.